வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டின் பரவலாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்றன ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறாங்க. இந்த வராகி அம்மன் யாரு? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க போலாம் கதைக்கு. வராகி அம்மன் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம். இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவர். ஒரு சமயம் ரக்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை ரக்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. இதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவமும் எனவும் கூறப்படுகின்றது.